அவரை பரமேஸ்வர ஸ்வரூபம், காமாட்சி ஸ்வரூபம் அப்படின்னு பல விதமா நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம். யாராவது போய் நேரம் அந்த மாதிரி சொன்னா கூட மகா பெரிவா என்ன சொல்லுவான்னா, நான் என்னடா பண்ணேன், காமாட்சி அங்க இருந்து பண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தன்னடக்கம். அதாவது அந்த ஈகோ அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறது அந்த வாழ்வு தெய்வம் தான் அந்த மாதிரி வாழ்ந்து உணர்த்திருக்காரு நமக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே நமக்கு அப்படியே தலகனை எப்படி ஏறுது, நம்ம எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறோம். ஆனா பரமேஸ்வரன் தனக்கு ஒண்ணுமே இல்ல, இது காமாட்சி பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவா தன்னடக்கத்தோட இருந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ங்கிறது தான். ஒரு சமயம் என்ன ஆகுது, அலகாபாத்துக்கு போறாரு அவர். திருவேணி சங்கமம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பெரியவா என்ன பண்ணுவா, திருவேணி சங்கமம் அந்த இதுக்கு போனாலே அங்க ஸ்நானம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அந்த தண்ணியில மூழ்கி எழுந்து அங்க மந்திரம் சொல்லி எல்லாம் பண்ணுவா பெரியவா. பெரியவாள போயின்னு ஒரு சமயம் போனப்ப என்ன ஆச்சுன்னா, பெரியவாளோட எல்லா அடியார்களும் அங்க போயிட்டு பெரியவா எப்ப ஸ்நானம் பண்ணுவா, அந்த தண்ணீர அந்த தீர்த்தத்துல நம்மளும் ஸ்நானம் பண்ணோம்னா நம்ம பாவமெல்லாம் கரையுமே, அந்த பரமேஸ்வரன் எப்ப பண்ணுவார்னு உட்காந்துட்டு இருக்கு. பெரியவா அந்த நேரம் வந்தோடனே என்ன பண்றா, ஏதோ வாயில முணுமுணுன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்றா. ஸ்நானம் பண்ணினோடனே உடனே பக்கத்துல இருக்கிறவா அங்க அவரை பார்க்க வந்தவா எல்லாரும் கோஷமா ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கரன்னு சொல்லிட்டு அதே தீர்த்தத்துல இது மூழ்கி எழுந்துக்கிறா. எல்லாருக்கும் பரம சந்தோஷம். ஆஹா, இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, செல்லம்மா பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி அங்க போயிருக்கா. அவா வாய் மூலமா தான் இந்த கதைய சொல்றா. அந்த பாட்டி என்ன பண்றா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. பெரியவா அந்த தீர்த்தத்தை விட்டு வெளியில வரவே இல்லை, திருவேணி சங்கமத்தை விட்டு வெளில வரவே இல்லை. திடீர்னு பாக்குறா, எல்லாரும் பாக்குறா, அங்க ஒரு முதல அங்க நின்னுட்டு இருக்கு. அந்த ஏரியால அந்த இடத்துல பெரியவாளுக்கு மிக அருகில அங்க நிக்கிறது அந்த முதலைக்கு நல்லது கெட்டது பாவ புண்ணியம் எல்லாம் தெரியாது. எது அசையறதோ அந்த அசையற இத அது முழுங்கிடுங்கிறது. எல்லாருக்கும் பெரியவா மேல நம்பிக்கை இருந்தாலும் பயம். ஐயோ, இந்த முதல்ல நகர்ந்து நகர்ந்து வர மாதிரி இருக்கே, பெரியவா வேற இத்தனை நேரம் தண்ணியில அப்படியே முழுகின்னு உட்காந்து கண்ணை மூடின்னு மந்திரத்தை ஏதோ சொல்லிட்டு இருக்காளே, என்ன ஆப்போறதோ. அவளுக்கு பரமேஸ்வரன் தெரியறது, ஆனா மாயை எங்க. அந்த ஆபத்து வரும்போது என்ன ஆயிடுத்து, எல்லாருக்கும் இது ஓடிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அங்க இருந்த அந்த அத்தியந்த டிவோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவ எல்லாரும் என்ன பண்றா, கட கட கடன்னு பெரியவாள அங்க விட்டுட்டு, வாங்க பெரியவா, சீக்கிரம் வாங்க பெரியவா, முதல்ல வந்துட்டு. என்ன மறந்து போயிட்டானா, கூட இருக்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை அந்த ஆபத்து காலத்துல அவளுக்கு மறந்து போச்சு. உடனே என்ன பண்றா, எல்லாரும் குதிச்சு தாவி குதிச்சு வெளியில போயிடுறா. போயிட்டு என்னடா அது, பெரியவா இப்படி பண்றாளே, இன்னைக்குன்னு பார்த்து வரமாட்டேங்கிறாளே, இந்த முதல்ல பெரியவாள முழுங்கிடுமோ, அந்த மாயம் இன்னும் உள்ள ஆழமா போயாச்சு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம், ஐயோ பெரியவா வாங்கலே, கொஞ்சம் செத்த வாங்கலே. பெரியவா எதையும் காதுல வாங்கினா அந்த முதல்ல வச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருக்கு. பெரியவா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறா, ஸ்நானத்தை முடிச்சு பூஜையே அங்கேயே முடிச்சுன்றா. சந்திரமணீஸ்வரத்துக்கு முணுன்னு சொல்லிட்டு அந்த க்ஷணம் வரைக்கும் முதல்ல அந்த ரெண்டு கண்ணு அசையாம பெரியவாள பாத்துட்டு இருக்கு. பெரியவா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது எழுந்து வரும்போது அதை பார்த்து ஒரு சிரிப்பு, மந்தகாச சிரிப்பு சிரிச்சுட்டு மேல ஏறி வரா. ஏறி வந்தோடனே அந்த முதல்ல என்ன பண்றது, அப்படியே யூட்டன் அடிச்சு பின்னாடி போயிட்டு அப்படியே போயிடுறது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இது என்னடா இது, ஒண்ணுமே செய்யல பெரியவாளுக்கு. முதல்ல இவாளுக்கு பகீர்னு இருக்கு. பெரியவாளுக்கு இவாளெல்லாம் பார்த்தோன்னே சிரிப்பு அடக்க முடியல, அவ்வளவு குபீர் சிரிப்பு. அத்தனை பேரும் ஓடி போயிட்டா. ஓடி போனதும் இல்லாம பெரியவா ஓடி வாங்க பெரியவாங்கிறா. அதை கேட்டோன்னா பெரியவாளுக்கு சிரிப்பா அடக்க முடியல. ஆனா கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே உள்ளுக்குள்ள பூனி குறுகி போயிட்டா. ஐயோ, சன நேரத்துல நம்ம அந்த மகாதேவனை இது பண்ணிட்டோமே, டவுட் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு. அது தப்பு கிடையாது. மனிதனால நம்மளுக்கு எப்ப உடம்புல அந்த புலி காரம் எல்லாம் சேர்த்து நம்ம இது பண்றோமோ, நமக்கு தெய்வீகமா அந்த இதை அடையறதுக்கு நிறைய பிரயத்தனப்படணும் நம்ம. இப்படி இருக்கும்போது பெரியவா என்ன பண்றா, எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறா. ஆனா எல்லாருக்கும் கேட்கணும், ஆனா பயமா இருக்கு. கேட்டா பெரியவாதான் சொல்லிடுவாளோ, நம்ம ஓடி வந்துட்டோமே அப்படின்னு எல்லாரும். ஆனா செல்லம்மா பாட்டி மட்டும் கொஞ்சம் உரிமையா போய் பெரியவாள்கிட்ட போய், பெரியவா
என்ன நடந்தது அங்க அப்படின்ற. பெரியவா வந்து உடனே அவர் பார்த்து, உனக்கு ஆதிசங்கரரை தெரியுமோ அப்படின்ற. நல்லாவே தெரியுமே பெரியவா, எத்தனையோ இதுல நீங்க வந்து அத பத்தி எல்லாம் நிறைய சொல்ல கேட்டிருக்கோமே நாங்க அப்படின்னோடனே, சரி ஆரியாம்பா தெரியுமோ அப்படின்னு. ஆரியாம்பா ஆதிசங்கரோட அம்மா. பூர்ணா நதி தெரியுமோ அப்படின்னா, என்ன பெரியவா அப்படி கேட்டுட்டேன், அங்கதானே அவரை வந்து முதல்ல காலை புடிச்சுது அப்படின்ற. அந்த முதலையோட கதை உனக்கு தெரியுமாப்பா அப்படின்ற. பாட்டி சொல்ற, முதலான்னு தெரியுமே தவிர அந்த முதலையோட கதை எனக்கு தெரியாது அப்படின்னு. கேட்டுக்கோ, அது யாரும் இல்ல, கந்தர்வன் தான். சிவனை வந்து ரொம்ப நேரம் புடிச்சு அந்த பாவம் தாய் பாசத்துல அவ புடிச்சுட்டா. சங்கரன் குழந்தை வந்து என்ன பண்ணும், அது வந்து அந்த பந்தத்திலே இருந்து விடுபடணும்னு என்ன ஆச்சு, கந்தர்வன் வந்து அந்த இடத்துல முதலியா வந்தா. குழந்தை காலை புடிச்சிருந்தப்ப அந்த காலை மட்டும்தான் அந்த சங்கரன் பார்த்தான். குழந்தை சங்கரனை பார்க்கல, காலை மட்டும்தான் அந்த கந்தர்வன் பார்த்தான். அதே கந்தர்வன் தான் இப்ப வந்திருக்கான். இத குழந்தை சங்கரனை பார்த்தோமே, இந்த கிழவன் சங்கரன் எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் குப்புன்னு. இதுல என்ன ஸ்லேடையா பெரியவா சொல்ல வரான்னா, அந்த சங்கரனை பார்த்தான் அந்த கந்தர்வன், அந்த குழந்தைய பார்க்க முடியல, இந்த கிழவனியான மூச்சிய பாப்போமேன்னு வந்து கண்ணு கொட்டாம என்ன பார்த்துட்டு இருந்தான். புரிஞ்சுத உனக்கு அப்படின்றா. உடனே அந்த செல்லம்மா பாட்டி கண் கலங்க, அப்பா நீ சங்கரன் தான், ஆதிசங்கரோட நீ வந்து அவதாரம் தான் அப்பா அப்படின்னு சொல்லி கால்ல விழறா. எல்லாரும் வந்து ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரன். அந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும்தான் பெரியவா வந்து ஆதிசங்கரோட அவதாரம்ங்கிறத வந்து ஸ்லேடையா சொன்னதா இத வந்து நம்ம கேட்டோம். இது ஒரு இன்சிடென்ட். இதே மாதிரி ஸ்ரீமடத்துல வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை தெரியாதவாளே கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஆசாமி அப்படின்னா, வேதம் சொல்லி கொடுக்கறதும் அந்த வேத பாடசாலைய நிர்வகிக்கிறதுலயும் பெரிய ஆளு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பெரியவாளுக்கு அவர் மேல எப்பவுமே ஒரு வாஞ்சி உண்டு. இப்படி இருந்த அந்த மனுஷனுக்கு டயபெட்டிக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கால்ல வந்து நடக்கவே முடியாம கால்ல இருக்கிற ரத்த ஓட்டம் நின்னு போய் துடிப்பே இல்லாததுனால காலை வந்து எடுத்துடணும்னு. இப்ப ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, பெரியவாளை பார்க்க போகும்போது பெரியவாள்கிட்ட இது கேட்கணும்.